அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். சோ நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு வந்து நம்ம PSV ரிவ்யூ சாம்பியன்ஸ் லீக் அந்த ரிவ்யூல தான் நம்ம பேச போறோம். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் மொக்க டீம் எல்லாம் வந்து நம்மள போட்டு அடி வாங்கி, நம்மளும் மொக்க டீமா அடி வாங்கி கூட இப்ப ஒரு சூப்பரான டீமை வச்சு 4-0 அடிச்சிருக்கோம். அதாவது the beginning has to be the bestன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேத்து சாம்பியன்ஸ் லீக் ஆர்சனல் மக்களே, இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். எங்க வடலண்டன் குழுல வந்து கஷப் வந்து அழுந்து அழுந்து பார்த்தாராம். நான் தான் பாக்குறேன்னா, இது எனக்கு தான் நடக்குதா, இது ஆர்சனல் சாம்பியன்ஸ் லீக் இருக்கா, அதை வந்து திருப்பி திருப்பி பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. பட் அகெயின் கமிங் பேக் டு தி டாபிக், வெரி ஹாப்பி வின் 4-0. என் கூட இன்னைக்கு வந்து இருக்கிறது நம்மளோட ஆகாஷ் ஆயின்ஸ்டீன் அவர்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் டேட்டை கூட பிடிச்சிடலாம், ஆனா அவர் டேட்டை வந்து பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டம். அவரு பிஸி அவரு. அண்ட் ஜாயினிங் மீ டுகெதர், Hi guys. எஸ் ஹாய் ஆகாஷ். ஜாயினிங் மீ டுகெதர் இஸ் மிஸ்டர் பரத் ஃப்ரம் கத்தார்ல இருந்து. பரத் அவர்களே, எப்படி இருக்கீங்க? ரூக்கி டுடே. Yes, nice, doing good. ஓகே, சூப்பர். ஸோ மக்களே, எல்லாம் சொல்ற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ வந்து பாருங்க, நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு வடலண்டன்ல. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடியூ, சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இஸ் பேக் அண்ட் ஆர்சனல் ஆர் இன் இட். அதனால பரத் ப்ரோ, டெல் மீ யோர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆஃப் தி கேம். Yeah, my first thoughts of the game, yeah, actually, என்ன சொல்லணும்னா, it was a very emotional night for me. I would say, firstly, I think almost 7 years back, Champions League லாஸ்டா ஆர்சனல் இருக்கும்போது நான் என்ன காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 7 years கேப்புக்கு அப்புறம் ஆர்சனல் அதுவும் சாம்பியன்ஸ் லீக்ல பார்க்கும்போது இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷனல். ஐ திங்க் எஸ்பெஷலி வந்து எமிரேட்ஸ் க்ரௌட் அவங்க அப்படியே டனல்ல இருந்து வெளியில போகும்போது just an incredible feeling yesterday. And also what was most surprising was it took almost 4 managers for us to get here, from Wenger, Emery, I think in between Ljungberg was also there. அதுக்கப்புறம் finally Arteta managed to get us here. That's a good point, Bharat. That's a good point actually. We took 4 managers to come here. Okay. 4 managers to get us there. So that is one thing. And based on the result, I would say it was the best performance of our season so far. Irkerle இந்த சீசன்ல நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஐ திங்க் ஃப்ரம் பேக் டு ஃப்ரண்ட், ஃப்ரம் டேவிட் ராயட், ஃப்ரம் த கோல் கீப்பர் டு கேப்ரியல் ஜெசூஸ், everyone was simply amazing in that night, I would say. ஈவன் ஒரு பிளேயர் கூட நான் யோசிச்சு பார்த்தா, ஒரு பிளேயர் கூட 7-8க்கு மேல ரேட்டிங் கொடுக்க முடியல மேட்ச் ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வாஸ் pretty much perfect. And the best highlight என்னன்னா, எல்லாரும் ஃபைனலி நம்ம லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 games of the season நம்ம டீமை பார்த்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்தோம். லைக் we were all wondering, என்ன கொஞ்சம் டீம் வந்து அட்டாக்கிங்ல கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஒரு ஃபர்ஸ்ட் 4 to 5 கேம்ஸ்ல இந்த பிரீமியர் லீக் அண்ட் ஆல்சோ இந்த கம்யூனிட்டி ஷீல்ட் as well. பட் இந்த கேம்ல பார்க்கும்போது தெரிஞ்சது, ஐ திங்க் வாட் இட் ஷோட் வாஸ் Arteta ஃபைனலி அவரோட பெஸ்ட் ஸ்குவாட் இதுதான். This starting 11 is probably his best starting 11. And also going forward, I would probably see the starting 11 unless and until Partey is back from injury, or I think Martinelli is back from injury. I think this is the best starting 11 going forward for Arteta. And one of the best highlights of the night, I would say, was the Saliba dribble against 3 PSG players. It was just simply amazing. That was, I would say, the highlight of the night, even though Jesus, Trossard and Odegaard stole the show. Yeah. So those are my thoughts. Just an emotional night, and unmele romba unforgettable after 7 years. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் பரத். இப்ப நீங்க பாட்டை பத்தி பேசியோன்னு வந்து கண்டிப்பா நான் ஆகாஷ் மூஞ்சி தான் பார்க்கணும். ஆகாஷ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்.
ஃபர்ஸ்ட் தாட்ஸ் சுருக்கமா சொல்லணும்னா திரும்ப வந்துட்டோம் சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடேங்கப்பா. பெர்ஃபார்மன்ஸ், இன்க்ரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்பெக்டட் தான் ஆக்சுவலி. நான் ப்ரீ மேட்ச்லேயே நான் உங்ககிட்ட பேசுறேன் சொல்லியிருப்பேன். எவ்ரி ஒன் வேர் பம்ப்ட், பிளேயர்ஸ்லேருந்து ஃபேன்ஸ்லேருந்து எவ்ரி ஒன் வேர் நோ வெயிட்டிங் ஃபார் திஸ் கேம் ஃபார் லாங் டைம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்தோன்னே கிடச்சான் பிஎஸ்வி. அது யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேம் எமிரேட்ஸில் சாத்தியிருப்பாங்க, யாராக இருந்தாலும் மாட்டியிருப்பாங்க. அது பிஎஸ்வியாக ஆயிடுச்சு. ஸோ ரியலி இன்க்ரெடிபிள், செம்ம அட்மாஸ்பியர். ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் டு பி ஹானஸ்ட் நான் பார்த்தேன் நைட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு அப்படியே எப்படி சொல்றது, அந்த ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சது ஓகே இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ்லேயே செம்ம அடி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் அதே மாதிரி தான் வந்து ரெண்டு பாக்ஸ்லயும் வேறு ரூத்லெஸ். அதுதான் வந்து இந்த கேம்லயே அந்த ஹைலைட் ஆக்சுவலா. பிகாஸ் ஐ திங்க் பிஎஸ்வி வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றதுல 1-1 பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. பட் ரெண்டு பாக்ஸ்லயும் வேறு செமையா பண்ணோம். பில்டப், டேவிட் ராயாவோட பில்டப் எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம் இல்லாதது வந்து ஸ்மூத்தா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒன்று. ப்ளஸ் வந்து ஃபேன்ஸ், அந்த ஒரு அட்மாஸ்பியரு, அதே மாதிரி நமக்கு வட லண்டன்ல கஷ்யப்லாம் வந்து பூல் அழுத இது இந்த மேட்சுக்கு வேண்டி. ஸோ அது எல்லாமே வந்து இது ஒரு எபிக் கேம். ரியலி கிளாட் வி ஒன் கம்ஃபர்டபிளி. அதான் சொல்லணும். பிகாஸ் நம்ம ஒரு ஸ்பர்ஸ் கேம் போகிற டைமில் வந்து ஒரு சாத்திட்டு போனோம். அப்போதான் இன்னொரு ரிதமோட போய் அவனுங்களை சாத்த முடியும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரகிளோட இருந்தோம்னா இன்னுமே ஓகே இந்த ஒரு ரிதம் வரல அப்படிங்கிற மாதிரி அதாவது பிளேயர்ஸுக்கு அது இருந்தா இருக்கோ இல்லையோ, ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு பேனிக்னஸ் இருக்கும், இன்னுமே கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் எஸ்டர்டே வி ஷோட் லைக் வி ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல ஏன்னா நேற்றுக்கு சாம்பியன்ஸ் லீகோட ட்விட்டர் பேஜே பாத்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் தான் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பங்கம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆமால, அது நல்ல பாயிண்ட் தான். ஓகே ஆகாஷ், ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து அவ்வளவு பெரிய டீம் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலும் வந்து நம்ம பரத் ப்ரோ சொன்ன மாதிரி took 4 managers to come to the stage to சாம்பியன்ஸ் லீக். இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாரி டு இன்டரப்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து என்னதான் இப்போ லாஸ்ட் 2 சீசன்ஸ் முன்னாடி மிஸ்ட் அவுட் ஆன் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் டு ஸ்பர்ஸ். நம்ம அப்போ வந்திருந்தாலுமே இந்த அளவுக்கு மெச்சூர்டா ஆடிட்டு போமா, இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருந்திருக்குமா ஸ்குவாட்லன்னு கேட்டால் அது வந்து ஹைலி டவுட்ஃபுல் தான். நம்ம வந்து லாஸ்ட் சீசன்ஸ்க்கு பில்ட் பண்ண ஸ்குவாடு ப்ளஸ் இந்த சம்மர் விண்டோ ஆட் பண்ண பிளேயர்ஸ்மே தே ஆர் ஹெல்பிங் அஸ். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து 2 சீசன் முன்னாடி வந்திருந்தாலும் போன சீசன் ஆடி இருந்தாலுமே ஆர் வி மெச்சூர்ட் இனஃப் டு பிளே அப்படின்னா இல்லை. ஸோ நமக்கு அந்த டைம் கரெக்டாக கிளிக் ஆச்சு. ஸோ எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் எஸ்டர்டே. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இட்ஸ் சம்திங் லைக் இப்போ வந்து பல வருஷமா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த காம்படிஷன்ல சேரணும். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எப்படிலாம் அடி வாங்கணும், நம்ம டீம்லாம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட ஸ்குவாடோட குவாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தாலே வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு கேமுக்கு போறதுக்கு முன்னால கண்டிப்பா அடி வாங்குறோம் அப்படின்னு. இப்ப பரத் ப்ரோ சொன்ன மாதிரி ஆஃப்டர் 4 years அண்ட் ஆகாஷ் நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து ட்ரை பண்ணி சரி, இந்த எம்ரி சீசன்லயும் சரி யூரோப்பா லீக் ஃபைனல் தோத்து 5வது முடிச்சு, அப்புறம் இந்த ஆர்டேட்டாவோட செகண்ட் சீசன்ல வந்து நம்ம ஸ்பர்ஸ் கிட்ட தோத்து நியூகாஸ்ல் கிட்ட தோக்கும் போதெல்லாம் வந்து அப்பயே வந்து தெரியும் ஓகே நம்மளுக்கு வந்து வருத்தில்லை அப்படின்னு. ஆனா போன சீசன் அந்த அச்சீவ் பண்ண டைம்ல வந்து கண்டிப்பா தெரியும் வி ஆர் ஆக்சுவலி ஓவர் குவாலிஃபைட். சாம்பியன் லீக்ல வந்து மினிமம் பை ரைட் இந்த ஆர்சனல் டீம் இருக்கிற குவாலிட்டி, ஸ்குவாட் குவாலிட்டி, இருக்கிற ரெக்ரூட்மெண்ட், இருக்கிற பிளேயர்ஸ், இருக்கிற கேம் பிளேலாம் வச்சு பார்த்தா சாம்பியன்ஸ் லீக் மினிமம். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து 4 கோசம் போட்டு சாத்தியிருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் லீக் காம்படிஷன்ல எவ்வளவு தூரம் போவோன்னு தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சூப்பரா பண்ணிட்டு இருப்போம்னு நான் வந்து சொல்றேன். ஆன் தட் நோட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் இஷ்யூ விச் நம்ம வந்து நேற்று பேசினது, ராயா ராம்ஸ்டேல் ஆர். இது ராயா வந்து இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்றான்னு சொன்ன நிறைய பேர் வந்து அது எப்படி ராம்ஸ்டேல் தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கான், அது நான் சரி ராயா நீ விளாடுற ஓகே, இபிஎல் ஆட வச்சுக்க, சாம்பியன்ஸ் லீக் ஆச்சும் கொஞ்சம் விளாட விடு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க.
ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். பரத், your opinion on the lineup for Raya without Ramsdale? ஆக்சுவலி நான் நேற்று இந்த ஹைலைட்ஸ் போஸ்ட் கேம் ஹைலைட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஜேமி கேரகரும் 2 ஃபார்மர் கோல் கீப்பர்ஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஆமா, இட் வாஸ் ஆமா. பீட்டர் ஷ்மைக்கல் அண்ட் ராபர்ட் கிரீம், ஐ பிலீவ். ம். அது பார்க்கும்போது ஜேமி கேரகர் ஒரு குட் பாயிண்ட் சொன்னாரு. இஸ் ராம்ஸ்டேல் குட் enough for Arsenal to win the Premier League? No. That is one thing. That is one point. Even though it might be harsh, from a manager perspective, நீங்க Arteta perspectiveல இருந்து பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட் ஹாண்ட்ரியும் சொன்னாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்ன மிக்கேல் ஆர்டெட்டாக்கு என்ன தேவைன்னா, he wants a goalkeeper who is going to get him to win the league or to go as far as possible in the Champions League. அதான் அவனோட மெயின் கோல், ஆர்டெட்டாவோட மெயின் கோல். பட் சாரி டு இப்ப இன்டரப்ட், நான் என்ன சொல்றேன்னா, அந்த ராம்ஸ்டேல் வந்து ராம்ஸ்டேல் வச்சுட்டு இபிஎல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து பர்சனலா அது ஹாஷா இருக்கு. அது கேரகர் சொன்னது, அது ஹேண்ட்ரி சொன்னது வந்து எனக்கு வந்து கரெக்டா பட்டுச்சு. எஸ், எல்லாத்துக்கும் தெரியும் மேனேஜர் தான் ஆசைப்பட்டாரு அப்படின்னு, மேனேஜர் சொல்றதான் செய்யணும்னு. பட் கேரகரோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இப்ப என்ன சொல்லிக்கிறேன்னா, இட்ஸ் வெரி ஹார்ஷ்னு எனக்கு தோணுது. பட் யூ கேன் கண்டினியூ about it. Yeah, that's what even I think. I think கேரகர் அவன் எப்படின்னா, அவன் வந்து கடந்த 4-5 வருஷமா அவன் லிவர்பூல் டீமை பார்த்துட்டு அவன் லிவர்பூல் கிட்ட ஆலிசன் இருக்குது. இல்ல, So, நல்ல அவன் வேலை, வந்து சாரி, நல்ல வேலை வந்து நம்ம கைனே கிட்ட கேட்கல அந்த கேள்விய. ஓகே, கேரி ஆன். என்ன அழுதுருப்பாரு நான் வைக்கிறப்ப. சோ அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, கேரகர் அவன் என்ன மைண்ட் செட்ல சொல்லியிருக்கிறான்னா, லிவர்பூல் கிட்ட ஆலிசன் ஒரு கோல் கீப்பர் இருக்கிறான். அவன் ப்ராபப்ளி இந்த லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் அண்ட் பிரீமியர் லீக் எடுத்தோம்னா அவன் தான் ப்ராபப்ளி பெஸ்ட் கோல் கீப்பர் இன் தி வேர்ல்ட். தேர் இஸ் நோ டினைங் தட். ஸோ அவனுக்கு என்ன தோணுதுன்னா, if a team wants to win the Premier League or go as far as possible in the Champions League, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் இருந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். பட் டு கம்பேர் the world class goalkeeper with Ramsdale, who got relegated from Sheffield and actually got a golden opportunity to go back to Arsenal from a losing position. It was very difficult. So அதான் அவன் சொன்னப்ப எனக்கும் கொஞ்சம் ஹர்ட்டா இருந்தது. And I would say it was extremely harsh because Ramsdale is, I would say, over the last 2 seasons, he's one of the main reasons why we are back in the Champions League. For example, in the last season, in the games against Tottenham, Man United, Chelsea and all, Ramsdale has given some insane performances. So, but at the end of the day, the main point, key takeaway point, na solnomna Henry sonna madri, when you are playing for a big club such as Arsenal, which wants to go back into the topmost position, there will be competition, extreme competition for positions. And even if it's the goalkeeper, it is, you can say, it is a bitter pill to swallow, but we have to swallow it, because at the end of the day, our main goal this season is to improve from last season and win the league. And that's what I feel. I think that is Arteta's goal as well. Sure, thanks Barath, that's a good point. Akash, இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இப்ப யுனைடெடுக்கு ஒனானா சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன். ஒனானா லிவர்பூலுக்கு சொல்லலாம், அப்படிதான் விட்டான், பனானா மாதிரி தான் விட்டான் கையில. ஓகே, நான் வந்து இது கொஞ்சம் யூடியூப் ஆட் மாதிரி அப்பப்ப கொஞ்சம் விட்டேன், சாரி. என்னன்னா, லிவர்பூலுக்கு அலிசன், மேன் சிட்டிக்கு எடர்சன். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன பொறுத்த இருக்கும் 2 குட் வேர்ல்ட் கிளாஸும் சொல்ல மாட்டேன், 2 குவாலிட்டி கோல் கீப்பர்ஸ் இருக்காங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க ஆகாஷ், ராயா கிட்ட இருக்கிறது ராம்ஸ்டேல் கிட்ட என்ன இல்ல, அப்படி வந்து நம்ம மேனேஜர் சூஸ் பண்றதுக்கு? சிம்பிள், அது வந்து ஒண்ணுதான், அவன்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ராயா வந்து இத்தனை வருஷம் அவனோட 3 years ஓல்டர் கோல் கீப்பர். ஐ திங்க் இஸ் 27, 28, ராம்ஸ்டேல் 25 நினைக்கிறேன். பிளஸ் மோர் ஓவர் வந்து அவங்ககிட்ட அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அதிகம் ராம்ஸ்டேல் விட, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் அவன் ஸ்பானிஷ் கோல் கீப்பர் கூட. ஸ்பானிஷ் கோல் கீப்பர்ஸ் டூ ஹாவ் குட் ஃபீட்.
when playing out from the back ட்ரெடிஷ்னலாகவே ஒரு டெகையா மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கலாம். பட் டேவிட் ராயா வந்து நான் வந்து 2020 அவன் வந்து சாம்பியன்ஷிப்லேருந்து வரப்பவே நான் ஹவ் சீன் ஹிம் லைக் பிளேயிங் தட் diagonal balls to center forwards or விங்கர்ஸ் அந்த மாதிரி இப்போ அந்த டைம்லேயே போட்டிருக்கான். அவன் 25 இருந்தப்பே ஒரு பீக்காக இருந்த கோல் கீப்பர் அவன். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் ராம்ஸ்டேல் கிட்ட ராயா கிட்ட என்ன இருக்குன்னா காம்னஸ் ஆன் த பால். ஸோ அந்த ப்ரெஷர் டைமில் ப்ளஸ் அவன் ஒரு நம்ம ஒரு 70th minute 75th minute 1-0 லீடில் இருக்கோம்னா ராம்ஸ்டேல் வாட் ஹீ டஸ் ட்ரெடிஷ்னலி ஹீ டஸ் கோ லாங். ஸோ ராயா வந்து லாஸ்ட் 2 games அந்த மாதிரி பண்ணல. மேபி ரொம்ப ஒரு டேட்டா வந்து ஷார்ட்டாக இருக்கலாம் அவனை ராம்ஸ்டேல கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. பட் ராயா வந்து 2 மேட்ச்மே வந்து was cool, composed during that pressure moments. அவன் வந்து பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக் தான் பண்ணான். ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். தட்ஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு ராயாக்கு. ப்ளஸ் ஐ திங்க் இனாக்கி கன்யா கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஐ திங்க் ஹி நோஸ் பெட்டர் ஹவு டு பிளேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ளஸ் எபிலிட்டி வைஸ் ஷார்ட் ஸ்டாப்பிங்கில் 2 பேருமே ஐ திங்க் சிமிலர் தான். ஐ வாண்ட் யூனோ ராம்ஸ்டேல வந்து ஒரு இதாக சொல்ல மாட்டேன். 2 பேருமே வாட் ஐ ஹவ் சீன் போத் ஆர் குட் இனஃப், சேம் லெவல் தான். பட் ஐ திங்க் த வே வி பிளே த கேம், the rhythm, the calmness, இதெல்லாமே வந்து ஐ திங்க் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். பட் அது வந்து வராதுன்னு சொல்ல மாட்டேன் ராம்ஸ்டேலுக்கு. பட் இட் வில் டேக் சம் டைம். ஐ திங்க் எவ்ரி பொசிஷனுக்கு Arteta wants competition and an upgrade எவ்ரி சீசன். அது வந்து எல்லாமே இப்போ ஒரு ராம்ஸ்டேலுக்கு நடந்து அடுத்த சீசன் யாருக்கு வேணா நடக்கலாம். ஸோ அது வந்து they have to take the opportunity and they have to show. ஸோ இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. he has got 2 good goalkeepers. அது எப்படி யூஸ் பண்ணுவாருங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணோம். பட் ஐ திங்க் ஃப்ரம் வாட் we know, I think Raya will be the undisputed one and Ramsdale will compete with him. Okay, nice. Good to have 2 quality players in each position. கரெக்ட் தான். அது இது இப்போ லூயி வான் காலே பண்ணியிருக்கான் 2015லேயே. அவன் லூயி வான் காலே ஹாஸ் டன் திஸ் ஹேவிங் 2 good goalkeepers அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி செல்சி இப்போ வச்சிருந்தாங்க கெப்பா அண்ட் மெண்டி. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் ஹவு வி யூஸுங்கிறது தான் மெயின். ஸோ அது வந்து அந்த ப்ராப்ளமை கிராக் பண்ணுறது ஆர்டேட்டா கையில் தான் இருக்கு. ஆமா, நம்ம பண்ணாதான் தப்பு இல்லை, கொலகொத்தம். மற்றவங்க பண்ணா தப்பு இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த கேம் பிளே. பரத் ப்ரோ, கேம் பிளே பற்றி நீங்கள் சொல்லுங்க. எப்படி நீங்கள் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி கேம் பிளே? ஏன்னா இப்போ நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து சிட் பேக் தான் பண்ணுவாங்க. பட் இந்த டீம் வந்து இல்லை நான் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி நம்மளுக்கு வந்து சாதகமாக போய் வி பிளேட் ஃபேண்டாஸ்டிக் சாம்பியன் ஃபுட்பால். ஸோ டாக் அபவுட் த கேம் பிளே, பரத் ப்ரோ. கேம் பிளே வந்து சொல்லும்போது ஐ வுட் சே மெயின் 3 டேக்அவேஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நம்ம என்ன பார்ப்போம்னா வி ஆஃபன் ஸ்ட்ரகிள் வித் teams that play low block at the same time they want to attack as well. For example, I think last year Southampton we were playing away against them. They were also playing extremely low block and we couldn't score against them. I think it was a 1-1 draw. That game it was an away game. அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் லாஸ்ட் டைம் போன சீசன் நடந்தது where we struggled to score goals and we also struggled to get the ball moving from our defense to attack. So அது ஒரு இந்த கேம்ல நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, adding on to what Akash bro said, one of the benefits that Raya gives you is when he distributes the ball, he does it with extremely good accuracy. நீங்க இந்த third goal பாத்தீங்கன்னா அந்த மாதிரி pass from Raya to Gabriel அந்த மாதிரி passலாம் usually Ramsdale doesn't do that much very effectively. So that was the one key takeaway from this. Another takeaway I would say from this is how much we missed Gabriel Jesus last season for almost 3 months. I think Gabriel Jesus is back fully fit and he looks like the Gabriel Jesus we saw the first 2 to 3 months of last season. அந்த அப்படியே ஒரு சிங்கம் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி வந்தான். ஒரு wounded சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி அப்படியே he was insane, unplayable. I think there was ஒரு particular instanceல right in front of the PSV player he just dribbled and got a shot up. It was just insane to see. And also I would say it was another
fitting thing to see that one of our most valued Haaland players also scored our first Champions League goal after 7 years in Bukayo Saka, and he was also amazing that night. And when teams play extremely attacking against you, and when he doesn't have 3v1 players in that right hand side, he's probably the best player in the world. Bukayo Saka, without people, man marking him in 2 or 3 positions at the same time. And another thing is, I would say, attacking wise, even though Martin Odegaard got the man of the match, I would say a special shout out to Leandro Trossard-க்கும் போய் ஆகணும். இப்போ நம்ம டீம் பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் டீம், இந்த கரண்ட் ஆர்சனல் டீம்ல நிறைய பிளேயர்ஸ் ஆர் லைக் திஸ் 24, 25, 22, 23 ஏஜ், அந்த ஏஜ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இட் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல் வென் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் லைக் ட்ரோசார்ட் who has been in the Premier League for so long and in the Belgian league as well. அவன் வந்து விளையாடும் போது அவன் அப்படியே ஒரு ஆர்ஷாவின் ஸ்லாஷ் நாசரி காம்பினேஷன் மாதிரி இருக்கிறான் எனக்கு தோணுது. அண்ட் இஸ் ப்ராப்ளி த ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் நம்ம டீம்ல இப்போதைக்கு பெஸ்ட் கிராசர் ஆஃப் த பால் அண்ட் ஆல்சோ ப்ராப்ளி த பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப் த பால் இன்சைட் தட் 25-yard box. So that's what I would say. Key takeaways. Great to have Gabriel Jesus back to his best form, and also good to see our Leandro Trossard, Martin Odegaard, and Saka back to their insane form as well, moving on from last season. So that was my summary, I would say. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, we attack together, we defend together, and the attack was flawless. So Akash, speaking about the gameplay, the difference between low block ஆடுற டீமும் இப்போ வந்து ஓப்பன் ஆடுற டீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. ஸோ மோர் தென் த கேம் பிளே, அது எப்படி செட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? The way we attacked, அதான் சொல்றேன், depends. PSV wanted high press. They did high press. அது வந்து அவங்க முட்டாள்தனம் எனக்கு என்ன கேட்டா. லைக் இட்ஸ் தேர் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ஆஃப்டர் 2 years, I think 2 or 3 years. அவே கேம், அது வந்து தே ஷுட் ஹவ் கான் கன்சர்வேட்டிவ்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு பாதாம் அல்வா கழிச்ச மாதிரி. நல்லா ஹை ப்ரெஸ் பண்ணாங்க. நம்ம கிட்ட குவாலிட்டியும் இருக்கு பில்டப்ல. வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ல எல்லா ஃபேஸ்லையுமே பில்டப் கொடுத்து ஃபினிஷ் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஸோ வந்து ஐ திங்க் இஃப் யூ வாண்ட் டு வின் ஆர் கெட் அ ட்ரா அட் எமிரேட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சனல், you sit back and pray for a counter attack, and you don't dare to presses unless it's City or something. City மாதிரி ஒரு டீம் press பண்றாங்கன்னா they know how to do it. So அதுதான். ஸோ அதான் நம்ம விங்கர்ஸ்க்குமே, 2 விங்கர்ஸ்க்குமே தேவர் 1-to-1 சிச்சுவேஷன்ஸ், நிறைய 1-to-1 சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஐ திங்க் எவ்ரி பில்டப் நான் பார்த்தது வரைக்கும், எவ்ரி பில்டப் தேர் வாஸ் 1 ஃப்ரீ மேன். அது ஓப்பனா இருந்தது ஃப்ரீ மேன். அதுதான் எனக்கு அஸ்டானிஷிங்கா இருந்தது. அது எப்படி அவ்வளோ ஃப்ரீ மேன் வந்து அவ்வளோ கிடைக்குது. நான் பார்த்ததுல ஒரு 3 to 4 months வந்து நம்ம பார்த்த லாஸ்ட் சீசன் கேம்ஸும் சரி, இந்த சீசன் கேம்ஸும் சரி, பில்டப் பண்றப்பே ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ இந்த கேம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி ஓப்பன். மேபி டச் டீம்ஸ் வந்து தே டூ லைக் தட். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டச் டீம்ஸ் ஆல்வேஸ் ஹை பிரஸ் அண்ட் தே பிளே அட்டாக்கிங் ஃபுட்பால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி டீம். ஸோ அதனால கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து இட்ஸ் ஆக்சுவலி பிளெஸிங் ஃபார் அஸ், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து மாட்டினதுனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. ட்ரோசார்ட் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்ன மாதிரி, பரத் சொன்ன மாதிரி, ஐ திங்க் இஸ் ஆர் நாஸ்ரி வந்து இப்படிதான் வந்தானா பளிச்சு நடிப்பான் வந்த பால்லாம் இன்டு த போஸ்ட் கோல் போஸ்ட். ஸோ அப்படி சொல்லலாம். ஐ திங்க் ஹீஸ் ஆர் பெஸ்ட் ஃபினிஷர், ஐ வுட் சே. ஸோ மற்றபடி ஆஸ் யூஷுவல் ஓடேகார்ட், ரைஸ்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் அவன் அந்தலேருந்து வந்து ஒரு 9 கீழே வந்து எந்த மேட்சும் இறங்கினதில்லை. அந்த அளவுக்கு தான் விளாண்டுருக்கான். ஸோ சலீபா, கப்ரியல், எவ்ரிஒன் வாஸ் குட் ஆக்சுவலி. ஒரே ஒரு கிரிட்டிசிசம் சொல்லணும்னா, ஐ திங்க் in the first half I felt out of position. I think we were struggling to get the ball bit when they come into our half. அது ஒன்று தான் எனக்கு ஒரு இதாக இருந்தது. I think we couldn't get the ball back like we would want to do. But I think over time, I think we would be fine going forward. That's a nice one. இதே மாதிரி வந்து
சண்டே அன்னைக்கு கோழி வந்து இதே மாதிரி ஆண்டிச்சுன்னா அழகா ரோஸ்ட் பண்ணி கோழிய லவக்குன்னு சாப்பிடுவோம். ஸோ அப்படிதான் ஆடுவாங்க. தேல் பிளே அதுக்கு அதுக்கு ப்ரிவியூ பண்ணுவாங்க பின்னாடி. அதுக்கு எல்லாம் ஸோ ரெடியா அந்த இருந்துருவாங்க. அந்த ப்ரிவியூ எபிசோடுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நான் அப்ப சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு பிளேயர் ரேட்டிங்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் டேவிட் ராயா. வெரி காம் ஆன் த பால். எந்த ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி ஹஸ் மச் திங்ஸ் டு டூ என்னை பொறுத்த வரைக்கும். பட் என்ன ஒரு குட் நியூஸ் என்னன்னா அவனோட காம்னஸ் வந்து அவனோட டிஸ்ட்ரிபியூஷனும் சரி, அவன் பந்து வரும்போதும் சரி கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஐ கிவ் ஹிம் 9/10. Let's go with Ben White. Barath. Ben White also, I would give him 8/10. I think actually அவனும் 9/10 வாங்க வேண்டியதுதான். ஆனா அவன் ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லூஸ் தனமா ஒரு எல்லோ கார்டு வாங்கிட்டான். டிபிக்கல் பென் ஒயிட் கேடித்தனம் அது. டிபிக்கல் பென் ஒயிட் எல்லோ கார்டுன்னு சொல்ல. ஆனா ரொம்ப அண்டர்ரேட்டட்ல அவன், ரொம்ப அண்டர்ரேட்டட். பட் செம்மையா வேலை செய்யறான். கேம் நாலேஜ் வந்து சூப்பர். அன்னைக்கு எவர்டன் கூடலாம் வந்து எங்க பந்த விட்டோமோ எங்க போய் பந்த திருப்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அங்க இருக்கு. இது சும்மா ட்ரெய்லர். சரி, கேப்ரியல், ஆகாஷ். கப்ரியல் எல்லாமே வின் பண்ணான். ஐ திங்க் டியாங் பால்ஸ் வந்து கப்ரியல் மோஸ்டா வின் பண்ணா சலீபா கூட. ஐ திங்க் இட் வாஸ் ரியலி குட். பாக்ஸ்ல இட் வாஸ் ரூத்லெஸ். ஐ திங்க் ஐ வுட் கிவ் ஹிம் அரவுண்ட் 8. It was good. Yeah. Okay, I am taking சலீபா. அந்த ஒரு சீனுக்காகவே எனக்கு கப்ரியல் கொடுத்தப்ப நீங்க சலீபா தான் எடுப்பீங்க எனக்கு தெரியும். இல்ல நீங்க சொல்லலாம். பட் அந்த ஒரு சீனுக்காகவே சில்லறைய சதற விடலாம். 10/10. அதாவது பந்து போய் டிஃபென்ஸ் மோட்ல இருந்து அட்டாக் மோட்டுக்கு மாத்தனா பாத்தீங்களா, 3 பிளேயரை கவுத்து விட்டான் பாத்தியா. ஓ, யார வந்து அவனை ஸ்கவுட் பண்ணாங்களோ அவனுக்கு டேக் தி 5,000 இன்கிரிமெண்ட், டேக் இட். யாராச்சும் சொல்லுங்க. இஃப் யூ வாண்ட் டு டாக் அபௌட் சலீபா, கோ ஹெட். Yeah, I would say it's my only hope is I hope he stays fit for whole season. அவன் 1 month போனாலும் எவ்வளவு லாஸ்ன்னு நமக்கு போன சீசன் தெரிஞ்சுது. ஸோ எல்லா வேண்டுதலும் பண்ணணும். இந்த வருஷம் அடுத்த மாசம் ஊருக்கு போகும்போது கோயில்ல எல்லா வேண்டுதலும் பண்ணணும். அவன் ஃபுல் சீசன் சூப்பர் பிளேயர் மேன் சலீபா. உண்மையிலே அவன்லாம் இப்பயே இப்படி இருக்கானா, பீக்ல போனானா என்னென்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. ரியலி தேங்க்யூ சலீபா ஃபார் சைனிங் த கான்ட்ராக்ட். ஐ ரியலி வாவ். அதாவது ஒரு பெரிய விஷயத்தை ஈஸியா அப்படியே பண்ணா பாத்தீங்களா. ரெஸ்பெக்ட். ஆகாஷ், zinchenko. ஜின்செங்கோ ஆஸ் யூஷுவல் அவனோட டிபிக்கல் கேம் தான். அவன் என்ன பண்ணுமோ அவன் பண்ணான். பட் ஒரே ஒரு சினாரியோல 15th minute 20th minute நடுவில் ஒரு பாலை விடுவான் பாருங்க. அவன் அப்பவே தலையில வச்ச நல்ல வேலை. ஐ திங்க் சம்மன் பிளாக்ட் த ஷாட். ஐ திங்க் யாரு நோ எல்லாம் அங்க எடுப்பான் அந்த ஷாட்டை. ஐ திங்க் பென் ஒயிட் தான் பிளாக் பண்ணுவான். அது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஒரு பகீர்த்தனம் பண்ணுவான் ஒவ்வொரு வாட்டியும். பட் ஆஸ் யூஷுவல் அவன் லைன் பிரேக்கிங் பாசஸ் எவ்ரி திங் வாஸ் ரியலி குட். as usual dictate பண்ணான் அவன் டெக்லான் ரைஸ் கூட. ஸோ ஐ வுட் கிவ் ஹிம் அரவுண்ட் 7. ஏன்னா எதுவுமே எதுவும் தப்பு பண்ணல. வாஸ் குட். ஹி டிட் ஹிஸ் ஜாப். ஸோ ஓகே, ஸோ டெக்லான் ரைஸ். பரத். bro, it's very easy. 9/10. I think it is his first Champions League game, and he was playing like he's been playing Champions League for the last 5-6 years. That good he was. So I think every day every game it passes by, and the 105 million British pounds that we paid for him, it will look like a bargain by the end of the season. Yes. I guarantee it. I guarantee that it's a bargain. ஹரி ப்ரோ, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா? ஐ வுட் கோ அப் டு 120 million. ஸோ இதுதான் ரீசன். ஆமா. ரியலி ஐ திங்க் அவனை பத்தி பெருமையா பேசிட்டே போனான். பட் சீரியஸ்லி ரைஸ் ஃபேண்டாஸ்டிக் கேம். அவன் வந்து அவன் வேலை செய்யறது யாருக்கும் தெரியாம செய்யறான் பாத்தீங்களா. அதான் பெஸ்ட். அந்த டீம்ல இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட். ஆகாஷ். ஹேவர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வந்ததுலயே ஒரு பிரைட்டான கேம்னா இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு தான் ஆக்சுவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டப், பால் கண்ட்ரோல். அட்லீஸ்ட் ஹி எப்படி சொல்றது, அவனுக்கு இப்போதான் தெரியுது சம்திங் ஹீஸ் நோயிங். எப்போ பாலை ரிசீவ் பண்ணணும், எப்போ திரும்பணும், அதெல்லாமே வந்து இப்போ இந்த கேம் தான் நல்லா தெரிஞ்சுது.
I think அவன் இன்னமே I think my opinion is best position is center forward or second striker. மேபி எல்சிஎம்ங்கிறது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மிரர் இமேஜா இருக்கலாம். மேபி அதை வந்து பில்டப்ல இருக்கலாம், அவன் வந்து பாக்ஸ்குள்ள வரலாம், பட் அதெல்லாம் தெரியல. பட் he was good. I think he had a good game. I think hopefully he'll score against Spurs நினைக்கிறேன். டிபிக்கலா ஸ்பர்ஸ் கூட அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல hopefully he'll score. அவன் பொசிஷனுக்கு வரான். ஐ திங்க் ஒரு பால் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் ஒடேகார்ட் ஒரு பால் போடுவான். ஐ திங்க் அவன் ஒரு 1 செகண்ட் ரன் டக்குன்னு கொடுத்துருந்தானா அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணி கோல் போட்டிருக்கலாம். பட் அதெல்லாமே ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம். ஸோ really happy with his performance for the comparatively. I think I would give him around 7 as usual, 6.5 or 6.57 anything. I think he's coming to a form and he'll get his goals. அவன் வந்து எப்போ கோல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்பதான் பீக்ல போவோம். Correct. So wait for his form. Hopefully Sunday ஒரு கோல். Now Martin Odegaard, எனது செல்ல குட்டி மார்டின் ஓடகார்ட். I will give him a 9 because not for the goal, for the whole gameplay. சூப்பரா இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. உண்மையிலேயே நேத்து வந்து ரொம்ப நாளா ஓடகார்ட் காணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேத்து வந்து சதறி விட்டான். சூப்பர் ஓடகார்ட். ஐ ஹோப் ஸ்பர்ஸ், இது சும்மா ட்ரெய்லர், ஸ்பர்ஸ்ல வந்து இன்னும் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, சோ ஃப்ரண்ட் 3 யாரு முதல் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க, யாருன்னா எடுத்துக்கங்க, என் பிரச்சனை இல்லை, நான் கடைசியா எடுத்துக்கிறேன். I'll start with Trossard. I think நான் முன்னால சொன்ன மாதிரி we are very lucky bro. I think இப்படி ஒரு யங் டீம்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்டாக்கர் ஆக்சுவலி இருக்கிறது கொடுத்து வச்சது ஆக்சுவலி. ஆல்சோ இஃப் யூ சி whenever he plays with zinchenko, whenever what I see from Trossard is he will improve the gameplay of the others who's playing with him. I see that now there's a very good connection between him and Jesus, and there's a very good connection between him and zinchenko and all. நிறைய டைம்ல நான் பார்த்தேன் அந்த 1-2லாம் zinchenko ஜேசஸோட play பண்ணும்போது it was pretty much inch perfect. So I would also give him a 9 on 10. 9 Probably, on 10. Yeah, easy. Okay. For me, he's my. I know they gave him the man of the match to Odegaard, but easily my man of the match was Trossard that day. You know, அவன் கடந்த 4-6-7 years in his career அவன் வந்து பிரைட்டன் மற்ற பெல்ஜியன் கிளப்ஸோட நாட் ஈவன் he didn't even play Champions League. அவன் வந்து இன்னைக்கு பார்த்தா அவன் ரூட்டீனா சாம்பியன்ஸ் லீக் ஆடுற மாதிரி விளையாடிட்டு. So, insane performance. Sure. Nice. I hope he starts on NLD. Akash, யார் எடுத்துக்க போற? I'll take Saka. Saka game I think அவன் வந்து ஒரு 5-6 வருஷம் ஆடின லெவலுக்கு ஆடினான் நேற்றுக்கு. ஆக்சுவலா ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் டு பிளேன்னு நினைக்கிறேன். திங்க் ரியலி எக்ஸப்ஷனல் கேம். அவன் கூட வந்து டபுள் அப் பண்ணாம ட்ரிபிள் அப் பண்ணாம சிங்கிளா விட்டோம்னா அப்புறம் சாட்சான் தான் சாத்துவான். ஸோ செம கேம் ஆக்சுவலா. அப் டு இன்னமே அவன் 4th கியர் 3rd கியர் தாண்டாத பிளேயர் இன்னும். அதுவே நேற்றுக்கு பங்கமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ வுட் கிவ் அரவுண்ட் 9 because of his goal and assist. ஓகே, சூப்பர். நம்ம அப்படியே வாரி கொடுத்துட்டு இருக்கோம் 9 இதே 9 வந்து ஸ்பர்ஸ் கேம் வாங்கணும். ஸோ ஜீசஸ் glad he's back. என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட சான்சஸ் என்னமோ அவன் கேம்ல ஹாவர்ட்ஸ் வந்ததால அவனோட கேம்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு. ஸோ லாட் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட், ஒரு கோல் வேற, இன்னொன்னு வந்து செம்மையா ஒன்னு அடிச்சு சேவ் பண்ணிடுவான். த்ரோசாட் தலைமையில கை வைப்பானு. அப்பெல்லாம் யோசிச்சேன், ஐயோ செம்மடா நீ வந்துட்டடா அப்படின்னு. ஆல்சோ கிவ் him a 9. செம்ம பிளேயரு. and I hopefully இதே மாதிரி will continue in the North London derby. அடுத்த எபிசோட் வருது, North London derby. So until that I hope Champions Leagueல வந்து இன்னும் நம்ம இந்த group stage முடிச்சுட்டு நம்ம இன்னும் further-ஆ போவோம்னு சொல்லிட்டு. So thank you Akash and thank you Barath. Thank you so much for joining today. Yeah. Thank you. Thank you for the opportunity. Sure. Thank you Barath. Okay Akash, நம்ம soon NLD முடிச்சிட்டு பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். சோ நீங்களும் சொல்லிருக்கீங்க பெரிய சம்பவம் பண்ண போறோம்னு. ஸ்பர்ஸ பொறிக்க போறோம். அடுத்த ஹைலைன் ஆடி தான், ஐ மீன் ஹை பிரஸ் பண்ணி தான் காமிக்கிட்டுமே. பாப்போம் என்னதான் பண்றாங்க. அது பேசுவாங்க, அடுத்தது பேசுவாங்க. நம்மளே பேசி சஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, பிரேக் பண்ண கூடாது. ஓகே. Take care guys. Thank you. Come on you guys. Bye guys. How are you guys? Thank you.